எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டம் பூதன்வயல்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு சகோதரி ஒருவர் என்ன தொடர்பு கொண்டு வந்தால் அவர்களுக்கு சரியான கஷ்டமாம், என்ன அவர்கள் ஒரு வீடியோ எடுத்து போட்டு அவர்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்குமான்னு சொல்லியிருந்தா. அப்போ இன்றைக்கு நான் அவர்களுடைய வீட்டுக்கு வந்தேன். நான் வாங்க பாப்போம் என்ன மாயன்னு சொல்லி சரியான கஷ்டம்னு சொல்லியிருந்தவா. போய் நாங்கள் பார்ப்போம், பார்த்து என்ன மாயன்னு சொல்லி மிச்சத்தாங்க போய் பார்ப்போம். வாங்க அப்படி உள்ள போய் பார்ப்போம். இதான் அவன் வீடு. சின்ன வீடு தான் இருக்கு. நம்ம பாருங்க, பெருசு அந்த வீடு இல்லை. தங்கச்சி வணக்கம். கோல் எடுத்துருந்த நீங்கள் இந்த இதான் வேற கிடைச்சிது எனக்கு. இந்த மாதிரி எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம், பிரச்சனை இல்லை. இதுதான் உங்களோட வீடா? இந்த வீடா இருக்கிறீங்களா? மழை வந்தா இல்லை என்ன செய்வீங்க? மழை வந்தா மேல அளவுக்கு தான் இந்த சேட்டா தரப்பால வண்டி மேல போட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க இந்த வீடு அப்படி இருக்குன்னு. இதுக்கெல்லாம் தண்ணி அடிக்குமல்ல? சாரல் தண்ணி அடிக்கணும். ஆனா இங்கெல்லாம் நல்லா இருக்கு, பூக்கொண்டெல்லாம் வச்சு நீட்டா இருக்கு. இது கூட காணி தானே நல்லா இருக்கு. ஆனா உங்களோட வீட்டை இருக்க பாப்போம் உள்ள போய் எப்படின்னு. இதெல்லாம் சமைக்கிறீங்களா? அதெல்லாம் சமைக்கிறேன். என்ன சொல்றீங்க? உங்களுக்குள்ள தான் சமைக்கிறேன். சின்ன தவளை இந்த வீடு பாருங்க. உங்களுக்கு எத்தனை சின்ன பிள்ளைகள்? நான் உள்ளூர் போய் பார்க்கல. இது ஓகே தானே? எவ்வளோதுல எனக்கு 2 பேர். மூத்தவா 4ஆம் ஆண்டு, மற்றவருக்கு 7 மாதம். 4ஆம் ஆண்டு, மற்றவருக்கு 7 மாதம். 7 மாசமா? இவ சின்ன. அப்ப அப்பா என்ன செய்யற? இவர் கூலி வேலை. சரி, செலவுகளுக்கெல்லாம் என்ன செய்யறீங்க? என்ன செலவுகளுக்கு வேலைக்கு போயிட்டு வந்தாதான் சாப்பாடு செலவு. வேற அவர் வேலையை போறவரா? அவர் வேலையை. சரி, இப்போ நீங்கள் ஃபோன் எடுத்துருந்தீங்க. எனக்கு தான் வர கிடைச்சது. இப்போ என்ன மாதிரி கோய் என்ன பேர் ஆளு? சரமிலா. அப்போ ஒன்று தான் வர கிடைச்சது. எனக்கு தெரியா நீங்கள் இப்படி நீங்கள் ஃபோன் எடுக்க நான் ஏதோ இப்போ எல்லாரும் அப்படி தானே. இப்போ எல்லாரும் மேய்ச்சிட்டு கிடைக்க மாட்டேங்க. அப்போ நான் வந்துட்டே பார்ப்போம்னு சொல்லி தான் நீங்கள் இவ்வளோ இதில் இருக்கிறீங்க. இப்போ இன்றைக்கு என்ன சமைச்சிருங்க? இன்றைக்கு காலமாக பான் பண்ணது. நீ மதியத்துக்கு தயவர் வச்சு கொண்டு சாப்பாடு செய்யலாம் காலமாக. அப்போ என்ன நீங்கள் கேட்குறீங்களா? என்ன நான் என்னன்னு சொன்னா, இவன் மூத்தவா 4ஆம் ஆண்டு படிக்கிறா. 6 வருஷம் கொள்ளாச்சு. வீட்டு கரண்ட் இல்லை. இந்த வீட்டுக்கு அடுத்த வீட்டுல தான் கரண்ட் எடுக்க. அப்போ இந்த வீட்டு கரண்ட் தரமாட்டாங்க. அவங்க சொன்னாங்க மின்சார சேவைக்காரன் அந்த கப்புல ஒரு வயரிங் வேலை செஞ்சு போட்டு இந்த கட்டையில கீழே கம்பி உயர்த்தி போட்டு வாங்குவோம். சாமான் வண்டி வச்சிருக்கு. வயரிங் வேலையும் செஞ்சு அவையில் இந்த பீஸ் 45,000 கேட்குறாங்க. கொழுவுறது. வீட்டை கரண்ட் இல்லாமல் இருக்கிறீங்க? கரண்ட் இல்லை. இதை ஒரு நேரம் தருவாங்க அந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மாக்கு. அதில் போடுறது தண்ணி தான் எங்களுக்கு முதல் பிரச்சனை. எங்கே இருந்து இப்போ தண்ணி எடுக்கிறீங்க? குடி தண்ணி பொதுக்கிணத்துல தான் எடுக்கிறது. அப்புறம் இவர் சின்னாலன்னு சொல்லி அந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மாவை கூப்பிட்டு சொன்னவா, நீங்கள் அங்கே போக வேணாம், மாசத்துக்கு ஒரு கரண்ட் பில்லை தாங்க, நாங்கள் தண்ணி தரோம்னு சொல்லி. அப்போ கிழமையில 2-3 நாளைக்கு ஒருக்கா எடுக்கிறார். அவன் விட்டான் தண்ணி தேவைக்கு ஏற்றுங்க. அத்தியாவசியமா நீங்க கேட்கிற இப்போதைக்கு நீங்க கேட்கிற பொருள் என்ன? சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லையா? சாப்பாடு இருக்கு. கிழமையில 3-4 நாளைக்கு வேலைக்கு போறது பரவாயில்ல. சாப்பாடு கடன் ஒன்றுமே இல்லை. அதால சாப்பாடு பிரச்சனை எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நாங்க எதிர்பார்க்க நாங்க எத்தனையோ பேர்த்துட்டு மீடியாக்கார எடுத்து இது வரைக்கும் சரி வரையில. இப்ப நாங்க கேட்கிறோம் உங்களுக்கு கரண்ட் வசதி சரி. நாங்க வேற யார்ட்டையும் பார்த்தாலும் இந்த குழாய்க்குள்ள ஒரு வசதியை தான் நாங்க இப்போ உங்களுக்கு தேவையானது தண்ணியும் சாப்பாடுக்கு. இப்ப வேலையை போறோடைய பிரச்சனை இல்லை. அவர் ஓகே தான், அவர் செய்வார். வேலை இப்போ 2 ஆள் வைக்கிற 2 ஆளே உங்களுக்கு போயிடும் சாப்பாடு. மற்ற ஒரு டியூஷன் ஃபீஸே 10 கிளாஸுக்கு 1000 ரூபா. இங்கிலீஷ் கிளாஸ் போடுறோம் 10 கிளாஸுக்கு 1000. மற்ற நுண்ணறிவு கிளாஸ் ஸ்கூல் அளவு வைக்கணும். அதுக்கும் 10 கிளாஸுக்கு 1000 ரூபா. இனி வெளியிடத்துல 2 வரும். அது மாசம் 3000 ரூபா கட்டுவோம். 6 வருஷம் ஸ்காலர்ஷிப் தானே. இப்போ கொஞ்சம் படிக்கிறேன்டபடியா டீச்சராக காசு கட்டி விட சொல்லிடுறீங்க. அதால காசு கட்டி வர்றாரு. இந்த வருஷமா படிச்சுல ஓகே கிழமைக்கு 2500 ரூபா வரும். சின்ன தானே இப்போ சாப்பாடு திட்டம் வலிக்கிட்டு சாப்பாடு மட்டும் கொடுக்கலாம் தானே. நான் வெட்டிங் பண்ணி சரியா 11 வருஷம். அரசாங்கத்தால எந்த ஒரு உதவி திட்டமே இது வரைக்கும் தெரியல. 11 வருஷமா ஒன்றும் தெரியல. இல்ல இந்த வீடியோ ஜிஎஸ்ல எல்லாருமே பாப்பீங்க. எல்லாரும் தண்ணி இல்லாம எத்தனை பக்கத்து வீட்டுல போய் எடுக்கிறேன். தண்ணி வசதி இருந்தா எனக்கு கூலி வேலையே தேவையில்லை. மற்ற தோட்டத்துக்கு நல்ல இடம் இது. கூலி வேலைக்கு போகாம தோட்டங்களை செஞ்சு கொண்டு அப்படி இருக்கக்கூடிய மாதிரி தோட்டம் சிறந்தா தண்ணி வேணுமே. அதான் இப்ப குழாய்கிணறு அடிச்சா குழாய்கிணறு அடிச்சு மோட்டர் வேண்டாம், மோட்டர் எதுவும் அப்படி இப்படி. அதாவது நீங்க
போட்டா இப்ப அதை வச்சு ஏதாவது வந்து உங்களோட உதவில பாப்பீங்க தானே பாப்போம். நான் நீங்க கால் பண்ண நான் இப்ப இதுக்குள்ள கூடுதல எல்லாரும் கஷ்டப்பட்டு ஆக்கலானே அந்த இப்படி இதால வேற வேறையக்கா பாத்தோம்னா சின்ன சின்ன வீட்டுல இருக்கு நம்ம நான் பாக்கல இப்படி இப்ப இல்லாத வீடும் இப்ப அந்த ஆரம்பத்துல 2009ஆம் ஆண்டு அந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு இப்ப எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் வசதியா வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லாருமே இப்படியே நாங்கள் குறைவு. நான் இன்றைக்கு எனக்கு ஆச்சரியம் இதுக்குள்ள வந்தோடனே எங்கட பக்கம் எல்லாம் இந்த பெருசா அந்த ஓலை வீடுகளே இல்லை. 288 குடும்பத்துல 30-40 பேருக்கு மேல அப்படிதான் இல்ல இதை விட திருமணம் செஞ்சாக்களும் இருக்கிறேன் தாயாக்களோட சேர்ந்து. அதை விட எங்களை மாதிரி ஒரு 28 பேர் இப்படி இருக்கு. எங்களுக்கு என்ன வீடியோ பார்த்து செய்ய எங்களுக்கு இந்த கிணறு வசதியை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். வேற ஒண்ணும் கிணறும் மற்றது இந்த கரண்டும் பார்ப்போம். அப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற யாருக்காவது இவர்களுக்கு உதவி செய்யணும் நீங்கள் நினைச்சீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து மேலே பயோவில் இருக்குது. அந்த நம்பர் எடுத்து நீங்கள் என்ன தொடர்பு கொண்டு நீங்கள் அவர்களுக்கு உதவிகளை செய்யலாம். மேலும் இவர்களுக்கு உதவி செய்ய விருப்பமாக இருக்கிறார்கள் வந்து உங்கள்ட்ட சில பேர்கிட்ட காசு இருக்காது. நீங்கள் வந்து அதிகப்படியாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் பகிர்ந்து கொள்றதால யாரோ ஒருத்தருட்டையாவது இந்த வீடியோ வந்து போய் சேர்ந்து அவர் மூலமாண்டாலும் இவர்களுக்கு ஒரு உதவி வந்து கிடைக்கலாம். அதுக்கு நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் இந்த வீடியோ வந்து போடுறேன். இந்த வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் வந்து அவர்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். அது மாதிரி நீங்களும் ஆசைப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த வீடியோ வந்து அதிகமாக பகிர்ந்து அவர்களுக்கு ஒரு ஆதரவு தாங்க. ஓகே, வீடியோ முடிச்சு கொள்றேன்.